மேம், ம் ஆயுஷ் ஹோமத்துக்கு எந்த மாதிரியான சீர்லாம் வைக்கணும்? ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம புண்ணியோஜனத்தை பற்றி பேசியிருந்தோம். ஆயுஷ் ஹோமத்துக்கு என்னெல்லாம் சீர் வைக்கணும்னு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்து புண்ணியோஜனம் ஆனதுக்கப்புறம் நம்ம முதல்ல பண்ணுற ஃபங்க்ஷன் குழந்தையோட ஆயுஷ் ஹோமம். அதாவது இப்போலாம் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே அப்படின்னு சொல்லி பண்ணுறா இல்லையா? ஸோ இந்த ஆயுஷ் ஹோமம் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரத்தை பார்த்து நம்ம அந்த டேட்டில் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஆயுஷ் ஹோமத்துக்கு தாத்தா பாட்டி என்ன சீர் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு பாவாடை சொக்கா வாங்கணும். அவள் அப்பா அம்மாவுக்கு புடவை வேஷ்டி, வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, அவ 2 பேருக்கு மாலை, குழந்தைக்கு மாலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணியாரக்கா, திரட்டிப்பால். இதுக்குமே காப்பரிசி உண்டு. இது எல்லாமே தாத்தா பாட்டி இருந்து பண்ணி எடுத்து மாதிரி தான். இதுக்கு மேல அங்க வைக்கிற பட்சணங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இஷ்டப்பட்டேன்னா பட்சணம் வைக்கலாம். அதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீட்டு, 1 கைமுறுக்கு. 2 வகையான ஸ்வீட்டு, ஈச் 11, 21 அப்படி வைக்கலாம். ஒரு கைமுறுக்கு, திரட்டிப்பால் அண்ட் கூடு. இது தாத்தா பாட்டி இருந்து கொண்டு வர வேண்டிய சீரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஹோமத்துல காது குத்துறது நம்ம அதெல்லாம் வழக்கம் உண்டு. ஆம்பளை குழந்தையா இருந்தா அந்த மாதிரி குத்து கம்மி வாங்கிக்கலாம். பொம்னாடி குழந்தையா இருந்தா ஒரு சின்னதா ஸ்டட்டு மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு வராம தோடு வாங்குறது ரொம்பவே நல்லது. அதுவுமே தாத்தா பாட்டி இருந்து தான் வாங்கிட்டு வருவா. குழந்தைக்கு காது குத்து கம்பி. இந்த காது குத்து கம்பி வாங்கிட்டு வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சக்கரை வைக்கிறது, சக்கரை டப்பா அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி குழந்தைக்கு காது குத்துறதும் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துறது தான் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம எல்லா ராத்துலயும் இருக்கிற பழக்கம். ஆனா ஒருவேளை அங்க மாமா இருக்க முடியல, மாமா வர முடியலன்னா அப்பா மடியில உட்கார வச்சு கூட குழந்தைக்கு காது குத்தலாம். அப்புறம் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் மொட்டை அடிச்சுதான் காது குத்துறோம் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா இப்பெல்லாம் குழந்தைக்கு முடி இருக்கணும், நான் பர்த்டே அன்னைக்கு பூ வச்சு பார்க்கணும், குழந்தைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு பெருசா யாரும் மொட்டை அடிக்கிறது கிடையாது. ஆனா மொட்டை அடிக்கிறது 9ஆம் மாசமும் பண்ணலாம், 11ஆம் மாசமும் பண்ணலாம். இல்ல அந்த வாரத்துல நீங்க ஆயுஷ் ஹோமம் முடிஞ்சு காது குத்தி அந்த ஒரு வாரத்துல கூட நீங்க குழந்தைக்கு மொட்டை அடிக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம், ஏன் மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு சொல்றான்னா, மொட்டை அடிக்கும் போது இத்தனை ஒரு வருஷமா குழந்தைக்கு பிறந்த முடி தலையில இருக்கும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். காது குத்தி இருக்கும் போது அந்த பெயினும் குழந்தைக்கு இருக்கும். ஸோ நீங்க மொட்டை அடிச்சுட்டு காது குத்தும் போது அது பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா நீங்க காது குத்திட்டு அதுக்கப்புறம் போய் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மொட்டை அடிக்கும் போது தலை கொட்டுவேல், அதுல இருக்க சந்தனம் குழந்தை காதுல படும், இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த காலத்துல நிறைய விஷயங்களை ப்ரொசீஜரா சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல சொல்றது எல்லாத்துக்கு பின்னாடியுமே சயின்ஸும் இருக்கு, நம்மளுடைய உடம்புக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு. நான் ஏதாவது ஆயுஷ் ஹோமம் விஷயத்துல சொல்ல விட்டு போயிருந்தா நீங்க மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பெரியவா எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷனலான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சாயாஸ்னி கேட்டரிங் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.